viewers, welcome to Madam Cooks a Lot. Gujarati cuisine snacks varieties நிறைய இருக்குங்க. அந்த வகையில் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொரக்கால தூதி முத்தியா எப்படி செய்ய போறோம்னு பார்க்க போறோங்க. இந்த ரெசிபி ரொம்ப சிம்பிளா இருக்கும், டேஸ்டாவும் இருக்குங்க. இந்த ரெசிபி செய்யறதுக்கு தேவையான பொருட்களை எல்லாம் பார்த்துக்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கப் அளவு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். அப்புறம் அரை கப் கடலை மாவு சேர்த்துக்க போகிறோம். கொஞ்சமாக மஞ்சள், பொடியாக நறுக்கி எடுத்துக்கிட்ட பச்சை மிளகாய், பொடியாக நறுக்கி எடுத்துக்கிட்ட இஞ்சி, கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, 1 டீஸ்பூன் சீரகம், அரை டீஸ்பூன் சோம்பு இந்த ரெசிபிக்கு நல்லா டேஸ்ட்டை கொடுக்குங்க. அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் வெல்லத்தை சேர்த்துக்க போகிறோம். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம், அதாவது எலுமிச்சை சாறு. கொஞ்சமாக சோடா சேர்த்துக்கலாம். சோடா பாருங்கள், நான் 1/4 டீஸ்பூனை விட கம்மியாக சேர்த்துருக்குறேன். இது எல்லாத்தையும் இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போது 1 கப் துருவி எடுத்துக்கிட்ட சொரக்காய் எடுத்துருக்கேங்க. அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாவை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். முதல்ல கொஞ்சமாக சொரக்காய் சேர்த்துக்கலாம். அப்புறம் 1/4 கப் மீடியம் சைஸ் ரவை சேர்த்துக்க போகிறோம். ரவை சேர்க்கறதுனால சொரக்காயில் இருக்க தண்ணியெல்லாம் இந்த ரவை அப்சர்வ் பண்ணுங்க, அவ்வளோதான். அப்புறம் தேவையான அளவு உப்பு. இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. நாம் இந்த முத்தியாவுக்கு மாவு மிக்ஸ் பண்ணும்போது தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாதுங்க. சொரக்காயில் இருக்கிற தண்ணியே போதுங்க. ஒருவேளை உங்களுக்கு மாவு பிசையும் போது கட்டியாக இருக்குதுன்னு தோணுச்சுன்னா நம்ம துருவி வச்ச சொரக்காய் இருக்கு இல்லைங்களா, அதையே இப்போ சேர்த்துக்க போகிறோம். இந்த மாவு மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மாவு நல்லா சாஃப்டாக வருங்க. பாருங்கள், இப்போது முத்தியா செய்யறதுக்கு மாவு ரெடியாக இருக்குது. இந்த மாவை நம்ம ஒரு இட்லி பாத்திரத்தில் வேக வைக்க போகிறோங்க. அதுக்கு இந்த மாதிரி ஒரு பிளேட், ஓட்டை போட்ட பிளேட் எடுத்துக்கோங்க. இல்லைனா இதே மாதிரி வெசலெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதையும் நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் நீங்கள் கொஞ்சமாக எண்ணெயை தடவிடுங்க, அப்போ தான் மாவு ஒட்டாமல் இருக்கும். யூஸ்வலாக இட்லி பாத்திரத்தில் எப்படி ஆவி வந்ததுக்கப்புறம் நம்ம இட்லியை வைக்குவோமோ அதே மாதிரி அதே ஸ்டெப்பில் தான் நம்ம இப்போது இந்த இட்லி பாத்திரத்தை ஆவி வர வச்சுக்க போகிறோம். அதுக்கப்புறம் கையில் இந்த மாதிரி எண்ணெயை தடவிக்கோங்க, அப்போ தான் கையில் மாவு ஒட்டாமல் இருக்கும். இப்போது கொஞ்சமாக மாவு எடுத்து ஒரு சிலிண்டர் ஷேப்பில் மாவை ரெடி பண்ணிக்கோங்க. நான் இங்கே 3 போர்ஷனாக மாவு எடுத்து சிலிண்டர் ஷேப்பில் செஞ்சு வச்சுருக்கேங்க. இப்போ வாங்க இட்லி பாத்திரத்தை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நல்லா ஆவி வந்துட்டுருக்கு. நம்ம ரெடி பண்ணி வச்ச முத்தியாவோட மாவை ஒன்றொன்னா இந்த ட்ரே மேலே வைக்க போகிறோம். இந்த இட்லி பாத்திரத்தோட லிட்டை க்ளோஸ் பண்ணி நம்ம 20லேருந்து 25 நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே வேக வச்சு எடுத்துக்கிட்டால் நம்மளுக்கு முத்தியா நல்லா வெந்து வரும். பாருங்கள், இவ்வளோ நல்லா வெந்து வந்திருக்கு. இது கொஞ்ச நேரம் ஆறட்டவங்க, 10 நிமிஷம். ஆறுனதுக்கப்புறம் நம்மளுக்கு இதை கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், எவ்வளோ நல்லா ஆறி வந்திருக்கு. இப்போ நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். மீடியம் ஸ்லைசஸாக கட் பண்ணி எடுத்துக்கணுங்க. நான் இங்கே 1/2 இன்ச் அளவு வரைக்கும் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி நம்ம மெலிசாக கட் பண்ணும்போது நம்மளுக்கு ஃப்ரை பண்ணுவோம் நம்ம முத்தியாவை, அப்போது நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க. அதனால் 1/2 இன்ச்சாக நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்லைசஸாக.
3 சிலிண்டர் ஷேப்பில் இருந்த முத்தியாவை நான் இங்கே ஸ்லைசஸாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போது இது எல்லாத்தையும் தாளித்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. யூஸ்வலாக இந்த ரெசிபிக்கு கடலை எண்ணெய் சேர்த்துப்பாங்க. எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் பெருங்காயம், கருவேப்பிலை, ஒரு வரமிளகா சேர்த்து ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்துக்க போகிறோம். எல்லாத்தையும் நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போது ஸ்லைசஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்ட முத்தியாவை சேர்த்து 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் சாட்டே பண்ணி எடுத்துக்கலாம். பொறுமையாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க, இல்லைனா நம்மளுக்கு முத்தியா பிரேக் ஆகிடும். எல்லாத்த விட பெஸ்ட் என்னன்னா, இந்த கடாயை நீங்கள் மூவ் பண்ணி இதை திருப்பி போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. ஒடியாமல் நல்லா ஃப்ரை ஆகி வரும். கொஞ்சமாக ஃப்ரை ஆனால் ரொம்ப நல்லாயிருக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி கோல்டன் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி கொத்தமல்லி இலை கார்னிஷ் பண்ணி முத்தியாவை சர்வ் பண்ணலாம். பார்த்தீங்களா வியூவர்ஸ், எவ்வளோ அருமையாக சொரக்காயில் ஈஸியான ஸ்நாக் எப்படி செஞ்சோன்னு பார்த்தோங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க. குஜராத்தி ரெசிபிஸ் எல்லாமே அட்டகாசமாக இருக்கும்னு சொல்லலாங்க. இந்த முத்தியாவை நீங்கள் குழந்தைங்க லஞ்ச் பாக்ஸ் கூட பேக் பண்ணலாங்க. அப்புறம் பிக்னிக்கு கூட பேக் பண்ணலாம். இதை நீங்கள் டொமேட்டோ கெச்சப் இல்லைன்னா க்ரீன் சட்னியோட சர்வ் பண்ணலாங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஹாப்பி குக்கிங் அண்ட் ஹாப்பி ஈட்டிங் வித் மேடம் குக்ஸ் அ லாட். தேங்க்யூ.